என் உள்ளத்தளவு தான் எனக்கு உலகன்னு எனக்கு புரிஞ்சிருச்சானா, என்ன எல்லை அளவுக்கு தான் நான் வாழ முடியும்னு எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் எல்லையை விரிவாக்க பார்ப்பேன். நான் ஒற்றுமையாக இருந்தாலும் இல்லாட்டி அது அவங்க பிரச்சனை. ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு அவங்க கிட்ட ஒரு தேவை இருக்குது. ஆனால் தான் நான் ஒற்றுமையாக இருக்கிறேன். இல்லை நான் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றுமையாக இல்லாமல் வாழ முடியாது. சட்டை போடணுன்னா ஒரு டெய்லர் எனக்கு வேணும். இந்த துணி செய்கிறவர் ஒருத்தர் எனக்கு வேணும். நான் சாப்பிட்ணுன்னா சமைச்சு கொடுக்குறேன், அதை உருவாக்குற ஒரு ஆள் எனக்கு வேணும். அதன் பொருட்டு நான் எல்லாரும் கூட என்ன பண்ணேன், யாரை கூட ஒற்றுமையாக இருக்கணும்? நான் எல்லார கூடவும் ஒற்றுமையாக இருக்கிற தனித்துவத்தோடு இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? நான் எல்லா கூட ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கணும்? நான் முன்ன கடவுள் தனித்துவத்தோடு தான் படைச்சிக்கிறார். உன் பிசிக்கல் பாடி எப்படி தான் இருக்குது, வேறு ஒரு மாதிரி இல்லை. உன் மன சிந்தனை மன ஓட்டம் எப்படி தான் இருக்குது, தனியாக தான் இருக்குது. இந்த நான்சென்ஸுங்கெல்லாம் அவங்கள என்ன பண்ணுறானுங்கன்னு கேட்டிங்கன்னா, மனதளவிலையும் எல்லோரும் ஒன்றா இருக்க முடியுமான்னு பாருங்கன்றானுங்க. உங்கள் பிரச்சனை, உங்கள் மனநோய்க்கு காரணமே அதுதான். ஒரே போராட்ட களமாக்கிட்டீங்க. எதனாலன்னா, அவனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது எப்படி மாறலாமா வேணாவா, இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி அவனை மாற்றுறது எப்படி மாறலாமா வேணாவா, யார் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு எப்படி கூட்டமாக இருக்குது, அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர என்ன பண்ணல, அவங்களா இருக்கட்டும், நம்ம அவங்கள கூட வாழலான்னு முடிவு பண்ணவே இல்லை. நான் உங்களை மாற்றவோ பேசவோ வரல, உங்களை திருத்தவோ கூட்டவோ வரல. ஆனால் உங்கள் அறியாமையை போக்கிக்கோங்கன்னு சொல்ல வரேன். உங்களை தெரிஞ்சுக்கோங்க. என் பேச்செல்லாம் என்ன தான், நீ ஒரு தனி மனசு அளவுன்னு தனி தான். அதுதான் 40 நாள் கோர்ஸு, அதுதான் பயிற்சி, அதுக்கு தான் உபதேசம்லாம். என்னுடைய உத்திகள்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை தனித்துவமாக ஆக்கிடும். உங்கள் தனித்துவத்தை கொண்டாடுற மாதிரி ஆக்கிடும்.